அதுவரையிலும் இந்த அவிழ்த்த ஒன்றை முடிய மாட்டேன் என்று சொல்லி என் தாயாகி இசைக்குமையானவள் அவள் இடைக்காடு தங்கி இருக்கின்றார். இங்கு இப்படி இருக்க காவேரி பட்டணத்தில் மாதாக்கன் செட்டிக்கு மகனாக வந்து பிறக்கின்றார். ஆனந்தமாக வாழ வேண்டும் என்று சொல்லி ஆனந்த் செட்டி என்று பெயரிட்டு வளர்த்து வருகின்றார்கள். வளர்ந்து விழுந்த பலாவளை பார்க்கின்றார்கள். இவனால் 70 பேர் கரிகாலர்கள் இறக்கு விதி உண்டு. ஊர் வழி தெரிந்து போகக்கூடாது. பெண்களை கண்டால் தெய்வமாக கையெடுத்து வணங்க வேண்டும். வேம்படி பத்திரமா இருக்கணும். பெண்படி யாருக்கு எந்த பணியும் செய்யல. ஜபத்துல ஏதோ ஒரு பாவம் செய்திருக்கிறார். அந்த பழி வந்து பெருசா தோன்றுது. இவன் பெண்களை பார்த்தா கையெடுத்தா அது மட்டும் இல்ல, மனைவியை தவிர மற்ற பெண்களை கண்டால் தாயாக தங்கியாக எண்ண வேண்டும். தாரம் என்ற எண்ணம் மனசுக்குள்ள வரக்கூடாது. என்னைக்கும் சரிதா தங்கு வழி எங்கேயும் போக கூடாது. எங்க போனாலும் வீடு வந்து சேர்ந்துடணும். எந்த திசை போனாலும் தென் திசை போகலாம். கிழக்க போகலாம், மேற்க போகலாம், வடக்க போகலாம். தெற்க பண்ணை ஒரு மட்டும் போக கூடாது. பண்டிகைக்கு போறோம்னா மாட்டிக்கணும். அது மட்டும் இல்லையா, கொஞ்சம் ரொம்ப சின்னதாகும். நம்மகிட்ட ஒரு பத்திரம் இருக்கு, எழுதி கொடுக்குறேன். அதை மட்டும் நீங்க குடுத்துட்டா பையன் பத்திரமா இருப்பான். கவலைப்படாதீங்க. நான் உங்கள்கிட்ட வருஷம் கேட்கிற மாதிரி 10,000 கொண்டா, 20,000 கொண்டா, 50,000 கொண்டா அப்படி நான் கேட்கலாம். அப்ப எவ்வளவு கேட்பீங்க? கொஞ்சம் உங்களுக்கு ஒரு 5,001 நீங்க 5,001 கொடுத்தாங்க நான் கொடுக்குறேன். அது இந்த பத்திரம் நீங்க சும்மா மற்றவங்க கொடுக்குற மாதிரி சாதாரண பத்திரம் நினைக்க கூடாது. ரொம்ப பாரதத்தில் வருகிறாரே கர்ணராஜன். அவர் வந்து கவச குண்டலத்தோடு பிறந்தவர். அவருடைய உடம்பில் கவச குண்டலம் இருக்கும் வரையில் இந்த கர்ணனுடைய உயிர் பிரியாது பார்த்துள்ளோம். அது போலதான் இந்த பத்திரம் பையன் உடம்புல இருக்கு வரையும் ஒண்ணு யாரும் பண்ண முடியாது. இவங்க உடம்பு ரொம்ப பத்திரமா இருக்கும். சரி, அப்படியே ஆகட்டும் என்று சொல்லி பத்திரத்தை கட்டி கொண்டு இருக்க 16 வயதாகின்றது. ஆனந்தி என்ன முறைப்படி திருமணம் செய்து வைக்கின்றார். வாழ்த்து வருகின்றார்கள். 16 வயதிலே கருமத்தை செய்து விட்டார். பார்த்தாள் ஆனந்தி. வியாபாரம் செய்து வாருங்கள் என்று சொல்ல, வியாபாரம் செய்து வருகிறேன் என்று சொல்லி காலை தூக்கி வைக்கின்றான். வாசல்களை தட்டுகின்றது. இடது காலை தூக்கி வைக்கின்றான். இடவாரம் தட்டுகின்றது. அதுகளும் பாராமல் வந்து கொண்டிருந்த செட்டியாருடைய வரவை அறிந்தால் என் தாயாகி இசைக்கியம்மை. அவளுக்கு தெரியாத சித்து விளையாட்டா நினைக்கிறா. வாடா வா. ஆமா, உன்னை பழி எடுக்கதானே நான் இருக்கிறேன். அப்படி என்று என் தாயாகி இசைக்கியமையானவள் செட்டியுடைய முன்பிலே எப்படி வந்து தோன்றுகிறாள் என்றால், தோன்றினாள் நீ நல்லா ஆமை துணை வீடை கேட்கப்பட்டாடையுடன் தானை வயதோட அங்கே வட்டி பறி வெட்டோம் தானிலத்தே பத்தாடை வயதோடு பத்து பருவட்டம் பாடியிருக்கு. அவள் தாழி முட்டாமை செட்டியம் போவரி வானந்த பட்டாலும் வாழ சந்திரன் போல் வந்திடை வெளிக்கு தோன்றுவாள். செட்டியை கண்டு மனம் மகிழ்ந்து செட்டியை கண்டு மனம் மகிழ்ந்து எட்டி எட்டி என்ற நாடினாளே எட்டி எட்டி என்ற நாடினாளே எட்டி எட்டி என்ற நாடினாளே எட்டி எட்டி என்ற நாடினாளே ஆடினாள் பாடினாள் ஆனந்த வைச்சொலிய
ஆனந்தமாய் சொல்லிய சக்தி வாராடினாடே சக்தி வாராடினாடே நோக்கி இசைக்கு எப்ப யானவள் ஓடல் உற்றாள் செட்டியுடைய முன்பில் 16 வயதுடைய பருவம் அங்கே போல் சரிந்தாள். ஆமா செட்டியுடைய முன்பில் வந்து தோன்றிவிட்டாள். ஐயா செட்டியாரி பட்டி